ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சாம்பிள் பேப்பர் வந்து பார்க்க போறோம். இதுல ஆப்வியஸ்லி யூ கைஸ் நோ வாட் இஸ் த பேட்டர்ன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ரைட்? ஸோ இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 3 ஹவர்ஸ் நீங்க எழுதுவீங்க. 70 மார்க்ஸ் ஆப்வியஸ்லி நோ. ஸோ 33 கொஸ்டின்ஸ் பேசிக்லி ரைட்? அதுல வந்து எத்தனை செக்ஷன் இருக்கும்? செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி, செக்ஷன் இ. 5 செக்ஷன். எல்லா செக்ஷனும் கம்பல்சரி திஸ் யூ நோ. செக்ஷன் ஏல மொத்தம் 12 எம்சிக்யூஸ் இருக்கும், 4 அசர்ஷன் இருக்கும் ரைட்? ஸோ 12 எம் ஸோ டோட்டலா செக்ஷன் ஏல வந்து 16 கொஸ்டின்ஸ். செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா கண்டெயின் 5 கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ். ஸோ 5 2 மார்க்ஸ் இருக்கும். செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் வந்து 3 மார்க்ஸ். செக்ஷன் டியில் 2 கேஸ் ஸ்டடி. செக்ஷன் இயில் வந்து லாங் ஆன்சர் 5 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓவரால் சாய்ஸ் கிடையாது, ஒவ்வொரு இன்டர்னல் சாய்ஸ் வந்து இருக்கும். ஸோ தட் அண்ட் ஆல் யூ நோ. அண்ட் யூஸ் ஆஃப் கால்குலேட்டர் திஸ் அண்ட் ஆல் எவ்ரி திங் யூ நோ. ஸோ இதான ப்ரொசீஜர் ஸ்டாண்டர்டாக நீங்கள் இதான் வந்து உங்களோட 12th பேப்பரில் வந்து பார்ப்பீங்க ரைட்? ஸோ இதில் வந்து நம்ம செக்ஷன் ஏ கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி வில் சி செக்ஷன் ஏ கொஸ்டின்ஸ் வில் பி சால்விங் திஸ். அதுக்கப்புறம் செக்ஷன் பியில் இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும், வில் பி சால்விங் தட். அண்ட் தென் வில் கோ ஃபார் த செக்ஷன் டி அண்ட் தென் வில் பி சால்விங் திஸ். இது எல்லாமே என்ன பண்ணோம் 3 ஹவர்ஸில் வந்து யூ ஹவ் டு ஃபினிஷ் இட். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து 1 by 1 வந்து இது சொல்யூஷன் போடலாம். ஸோ நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கோங்கன்னா ஒரு ரியலாக நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதுவீங்களா அதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு கொஸ்டினாக காட்டும் போது இந்த கொஸ்டினை உங்களால் சால்வ் பண்ண முடியுதா இல்லை சால்வ் பண்ண முடியலையா அப்படின்றத மட்டும் பாருங்க. அப்போ சால்வ் பண்ண முடியல அப்படின்னா இப்போ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் வந்தால் அப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். அந்த மைண்ட் செட் இருந்தால் தான் யூ கேன் ஏபிள் டு கிராக் இட். ஓகே. ஸோ ஆல்வேஸ் கீப் இட். நான் ஒவ்வொரு கொஸ்டின் காட்டும் போது இந்த கொஸ்டினோட கான்செப்ட் என்ன, இந்த கான்செப்ட் எனக்கு தெரியுதா, அதுக்கான ரிலவெண்ட் ஃபார்முலாஸ் என்ன அது தெரியுதா, இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? ஸோ யூ see here the impurity concentration in a normal diode is equal to what? அதாவது ஒரு டயோடில் வந்து நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டோப்பிங்னா என்னன்னு நம்ம பார்த்துருப்போம். டோப்பிங்னா என்னது? ஒரு பியூர் செமிகண்டக்டரில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு சிலிகான் செமிகண்டக்டர் இருக்குன்னா அதில் நம்ம என்ன டைப் ஆஃப் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறோமோ அதை பொறுத்து அது பி டைப்பா இல்லை என் டைப்பான்றது டிவைட் ஆகும் ரைட்? நீங்கள் வந்து என் டைப் இம்பியூரிட்டி ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து டோனாராக மாறிடும். ஸோ ரைட். அதுவே வந்து பி டைப் இம்பியூரிட்டி ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து அக்செப்டார் இம்பியூரிட்டியாக மாறிடும். இப்போ கொஸ்டின் என்னென்னா இம்பியூரிட்டி கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு நார்மல் டயோடுக்கு நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணணுன்றது தான் கொஸ்டின். 1 in 10 power 6, அதாவது 10 power 6 இதோட மீனிங் என்னென்னா 10 power 6 ஆட்டம்ஸ்க்கு வந்து ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். அதுதான் அதோட மீனிங். இது 10 power 2 ஆட்டம்ஸ்க்கு வந்து ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் அதோட மீனிங். ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கெஸ் இட். இது என்னவா இருக்கும்ன்றதை கெஸ் பண்ணுங்கள். அதில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ நெகட்டிவ் மார்க் வருதுன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? வாட் இஸ் ஈவன் இஃப் யூஆர் நாட் ஷுர் ஜஸ்ட் கெஸ் இட் அண்ட் டெல் மீ வாட் வுட் பி த கரெக்ட் ஆன்சர். டெல் மீ. 1 in 10 power 6 இல்லை 1 in 10 power 2 1 in 10 power 9 இல்லை 1 in 10 power 3 which would be the correct answer? குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. ஏவா? ஓகே. கிரிஷ், யூ? ஓகே. ஸோ த ஆன்சர் இஸ் எஸ். 1 in 10 to the power of 6 parts, அதாவது 10 to the power of 6 ஆட்டம்ஸ்க்கு வந்து ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணணும். தட் இஸ் த கரெக்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ தட் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. A thermo EMF of a thermocouple varies with the temperature. What is meant by thermocouple? First of all, thermocouple னா என்னது? thermocouple அப்படின்றது வந்து என்னன்னா அதாவது அது வந்து ஒரு டிவைஸ் மாதிரி. அது ஒரு சைடு வந்து ஹாட்டாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து கோல்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் thermocouple அப்படின்னு சொல்லுவோம். ஒன் சைடு would be a hotter and another side would be a colder region. Okay, so a thermo EMF of a thermocouple varies with the temperature theta of the hot junction as E is equal to A theta plus B theta square. Okay, where ratio of A by B is 700 degrees Celsius. If the cold junction kept at 0 degrees Celsius, the neutral temperature is. So they're asking if the cold junction is kept at 0 degrees Celsius, what is the neutral temperature? They're asking. So இது பேசிக்காக என்ன சொல்கிறாங்க, thermocouple temperature varies with. ஸோ டெம்பரேச்சர் என்ன அது தெர்மோ இஎம்எஃப் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் ஒரு பர்டிகுலர் இஎம்எஃப் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏ பை பியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. கோல்டு ஜங்ஷன் வந்து 0 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நியூட்ரல் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுங்கன்னா இந்த இஎம்எஃப் வந்து எப்படி டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகுதுன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டி பை டி தீட்டான்னு போடலாம்.
Okay, this is a variation of EMF with the temperature. So இப்போ என்ன வரும் dEMF by d theta. How the EMF is varying with the temperature. நார்மலாக அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஏ தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் ஏ வரும். ஏ பி தீட்டா ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் 2b தீட்டான்னு வரும். கரெக்டாக தீட்டா ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து 2 தீட்டா. ஸோ பி அப்படின்னு வரும். சரியா? இங்கே கொஸ்டின் என்ன கேட்குறாங்க நியூட்ரல்னு கேட்குறாங்க. நியூட்ரல்னா என்ன அர்த்தம்னா இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். இது ஒரு முக்கியம். இது வந்து மேத்தமேட்டிக்ஸில் மினிமான்னு நம்ம சொல்லுவோம். மினிமா மேக்ஸிமா ஆர் நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து என்னன்னா ஜீரோன்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷனை. ஏன் நான் ஜீரோன்னு சொல்கிறேன்றதை நான் இங்கேயே எழுதி காட்டுறேன். இப்போ நீங்கள் ஒரு கிராஃப் இப்படி வரைகிறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு கிராஃப் இப்படி வரைகிறீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க இஎம்எஃப் எடுத்துக்கிறீங்க. ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறீங்க. இப்போது இந்த கிராஃபோடைய ஸ்லோப் இப்போ நான் இந்த கிராஃபோடைய ஸ்லோப் இப்படி சும்மா இப்படி வரைகிறேன்னா இதோட தீட்டா அதாவது இதோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு இது வந்து டின்னு வரும். இது என்ன வரும் டி தீட்டான்னு வரும். ஸோ இதோட கிராஃபோடைய ஸ்லோப் வந்து என்னது டி பை டி தீட்டான்னு வரும். தட் இஸ் பேசிக்கலி டான் தீட்டா. கரெக்ட். ஸோ இதான் பேசிக்கான ஐடியா. இப்போது அவங்க நியூட்ரல்னு சொல்கிறாங்க அப்படின்னா நியூட்ரல்னா என்ன அர்த்தம்னா இட் வில் பி அ ஃப்ளாட் லைன் அர்த்தம். நியூட்ரல்னா ஃப்ளாட்டாக இருக்கிறது, எந்த டெம்பரேச்சரும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கிறது ஃப்ளாட் லைன். அப்போது இந்த நியூட்ரல் ஃப்ளாட் லைன்னா அந்த ஃப்ளாட் லைனோட ஸ்லோப் என்ன வரும் ஜீரோன்னு வரும். கரெக்டாக? ஸோ வி கேன் ஆல்சோ சே தட் ஃபார் நியூட்ரல் டெம்பரேச்சர் திஸ் வில் பி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இது ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் பாருங்க. யூ கேன் ஆல்சோ சே 2b theta is equal to minus a. கரெக்டாக? இது இந்த பக்கம் போயிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும் இங்கே b by a, ரைட்? ஆர் a by b we can, because a by b ratio we know 700 degrees Celsius. So we can able to say that theta is equal to minus a by 2b ன்னு வரும். இந்த a by bன்றது என்ன 700. 700 by 2 போட்டிங்கன்னா என்ன ஒரு ஆன்சர் minus 350 degree Celsiusன்னு வரும். அப்போ தீட்டா வந்து நியூட்ரல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 350 டிகிரி செல்சியஸ். அங்கே மாதிரி ஏதாவது டெம்பரேச்சர் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து நோ நியூட்ரல் டெம்பரேச்சர் இஸ் பாசிபிள். தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு சால்வ் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம். ஸோ இயர் த கீ திங் இஸ் இந்த நியூட்ரல். இந்த நியூட்ரல்னா என்னது? இந்த ஸ்லோப் வந்து நம்ம ஈக்குவல் டு ஜீரோன்னு பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அது ஜீரோக்கு போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான நியூட்ரல் டெம்பரேச்சர் என்னன்னு கிடச்சிரும். இந்த வேல்யூஸ் இங்கே எதுவுமே இல்லாததுனால ஆன்சர் வந்து ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு சால்வ் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம். கிளியரா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா இந்த கொஸ்டினில் நம்பர் 2ல? எனி டவுட்ஸ்? ஓகே, ஃபைன். லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. இல்லை என்ன சொல்கிறாங்க, the binocular is preferred to a terrestrial telescope to observe the cricket match because பைனாகுலர் தான் வந்து நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ப்ரிஃபரபிளி நாட் அ டெலஸ்கோப். ஏன் அப்படின்னு கேட்குறேன். ஆப்ஷன் ஏ டெலஸ்கோப் டஸ் நாட் கிவ் எரெக்ட் இமேஜ், பைனாகுலர் கிவ்ஸ் 3-dimensional வியூ, டெலஸ்கோப் as a chromatic aberration, பைனாகுலர் as a shorter focal length. இந்த 4த்துல எது வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் பைனாகுலரை ப்ரிஃபர் பண்ணுறோம்? டெல் மீ வை பைனாகுலர். Just because it has a shorter focal length. Okay. Because it's a 3-dimensional view. So the answer for that is actually it gives 3-dimensional view. ஏன் 3-dimensional வியூனா நீங்கள் வந்து ஒரு பைனாகுலரை வந்து உங்களோட 2 கண்ணால் பார்க்குறீங்க. கரெக்டாக? யூஆர் வியூவிங் திஸ் பைனாகுலர் யூசிங் யுவர் 2 eyes, நாட் சிங்கிள் ஐ. பட் டெலஸ்கோப்லலாம் நம்ம 2 கண்ணால் பார்க்க மாட்டோம், மோஸ்ட்லி ஒரு கண்ணால் தான் பார்ப்போம். கரெக்டாக? ஸோ 2 கண்ணால் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3-dimensional. அதாவது இந்த கண்ணுக்கு ஒரு லைட் ரே வரும், இந்த கண்ணுக்கு ஒரு லைட் ரே வரும். இந்த 2 லைட் ரேவும் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும், ஒரு 3-dimensional பிக்சர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைனாகுலர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வை ஆப்ஷன் பி would be the correct answer. நீங்கள் 3D மூவிஸ் பார்த்தீங்கன்னா கூட தெரியும்ல, ஒரு கண்ணில் வந்து 2 கண்ணை கிளாஸ் போட்டுட்டு தான் நம்ம பார்ப்போம். அந்த கிளாஸில் வந்து ஒரு கண்ணில் ஒரு மாதிரி லைட்டும் இன்னொரு கண்ணில் ஒரு மாதிரி லைட்டும் என்டர் ஆகிறதுனால தான் நமக்கு அது 3Dயாக தெரியுது. ஓகே, ஸோ பைனாகுலருக்கும் அதனால தான் 2 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லெஃப்ட் ஐக்கு ஒன்று, ரைட் ஐக்கு ஒன்று, in order to view the 3-dimensional thing. So B is a correct answer. Next, இந்த கொஸ்டின் பாருங்க. Which of the following statement is not correct about the magnetic field?
எப்பவுமே நீங்க இந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும்போது இந்த பார்ட்டை தான் மிஸ் பண்ணிடுவீங்க. கரெக்ட்டா கிளிக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு வந்துருவீங்க. ஸோ அதனால இதை ஹைலைட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டு நாட் கட் ஈச் அதர். இது வந்து ட்ரூ. கரெக்டா? ஸோ நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லுங்க. ஏன்னா யூ டெல் மீ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ். ஆப்ஷன்ஸ் பாருங்க. விச் would be the correct one? Tell me. ஏவா, பியா, சியா, டியா? So B. பியா? Okay. So let's check. The magnetic field lines do not cut each other. Actually, that is true. Second, tangent to the magnetic field line gives the direction of the magnetic field. Is that? Anyway, that is also true. Tangent gives the direction of magnetic field at that instant. Inside the magnet, the lines go from north to south. Is that so? No. North pole, south pole எடுத்தீங்கன்னா இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும்? இப்படி போகும். ரைட்? ஸோ இன்சைட் த மேக்னெட் வந்து லைன்ஸ் வந்து நார்த் டு சவுத்துன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக இன்சைட் த மேக்னெட் வந்து இட் இஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த். ரைட்? ஸோ அவுட் சைடில் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இட் வில் பி நார்த் டு சவுத். இன்சைட் போனீங்க அப்படின்னா இட் வில் பி சவுத் டு நார்த். ஸோ அதனால சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். தட் இஸ் ஃபால்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார்ம் அ க்ளோஸ்ட் லூப். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஓகே. ஸோ அதனால சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் while you are solving this. Okay. Now let's move on to the next question. Now everyone look into this question. In the question என்ன சொல்றாங்க? A parallel plate air capacitor, right? A parallel plate air capacitor is charged to a potential difference of V volt. After disconnecting the charging battery, the distance between the plates of the capacitor is increased using an insulating handle. As a result, okay, as a result, the potential difference between the plates. So as a result, what is the potential difference between the plates? This is a question. So what is your answer for this? So look at this question very carefully and how to solve this one. So let's take it. We'll do it. Okay. So என்ன கேக்குறாங்க questionல? Let's do it here. இந்த question பாருங்க. என்ன சொல்றாங்க இந்த questionல? A parallel plate air capacitor is charged. So நல்லா கவனிங்க. It's very important thing. So இங்க வந்து ஒரு parallel plate air capacitor இருக்கு. is charged to a battery. இந்த மாதிரி பேட்டரியோட என்ன பண்ணியாச்சு? சார்ஜ் பண்ணியாச்சு. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இது சார்ஜ் பண்ணோனே இதுக்கு ஒரு சார்ஜ் வந்துருமா Qன்னு? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுறோம். பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஆஃப்டர் டிஸ்கனெக்டிங் த சார்ஜிங் பேட்டரி, the distance between the plate is increased using an insulating handle. ஸோ பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? இந்த பிளேட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றோம். இந்த மாதிரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ என்ன கேட்குறாங்க? the potential difference between the plate என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இதுல நீங்க முதல் ஃபேக்ட் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா, முதல் ஃபேக்ட் வந்து நம்ம பேட்டரி எதுவுமே நம்ம கனெக்ட் பண்ணல அப்படின்னா சார்ஜ் என்ன ஆகாது? ஃப்ளோ ஆகாது. கரெக்டா? பிகாஸ் த சார்ஜ் ஃப்ளோ ஆகணும்னா அதுக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் ஃப்ளோ ஆகும். அப்படி வந்து நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ஜ் என்ன இருக்கும்? அதே சார்ஜ் தான் வந்து மெயின்டைன் ஆகும்ன்றத முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே ப்ளஸ் கியூ, இங்கே வந்து மைனஸ். ஸோ கியூ ரிமைன் கான்ஸ்டன்ட். கியூ ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்போ கியூ கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னா இதுதான் உங்களுக்கு க்ளூ டு சால்வ் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம். அப்போ இங்கே பாருங்க கியூவோட வேல்யூ என்ன? கியூ இஸ் ஈக்குவல் டு சி இன்டு வியா. ஓகே. அப்போ இங்கே வி ஈக்குவல் டு என்னன்னு எழுதுவீங்க? ஸோ வி வில் பி ஈக்குவல் டு கியூ பை சின்னு எழுதுவீங்க. அப்போ இதான் அந்த பேட்டரியோட பொட்டென்ஷியல். இப்போ நீங்கள் பிளேட்டோட டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ நியூ பொட்டென்ஷியல் என்ன ஆகும்னா வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் வந்து ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் வி டேஷ் பை சி டேஷ். இப்போ இந்த சி டேஷ்ன்றது என்னது? எப்சலான் நாட் ஏ பை டி. ஸோ நம்ம டியை இன்க்ரீஸ் பண்ண சியோட வேல்யூ என்ன ஆகும்? கம்மியாகும். கரெக்டா?
ஏன்னா q is equal to epsilon naught a by d, ரைட்? ஸோ d இன்க்ரீஸ் பண்ணோம்னா c கம்மியாகும். c கம்மியாச்சு அப்படின்னா v என்ன ஆகும்? அதிகமாகும், ரைட்? So when this c will be decreasing, automatically this v will be increasing. So we would say that v dash is equal to q by, okay, so automatically this v is increasing. So the new v would be basically greater than the old v when the plates are separated. So இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? இன்க்ரீசஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ நம்ம பிளேட்டை வந்து செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது இதுக்கான கரெக்டான ஆன்சர். கிளியர்? அண்டர்ஸ்டுட்? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மாடல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் இதை வந்து என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். ஏதாவது டவுட் இருக்கா அதில்? கிளியர், ரைட்? ஓகே, ஃபைன். லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. Find the magnitude and direction of the current in the straight long wire so as to get the null point at P. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு லாங் ஒயர் இருக்கு. கரண்ட் வந்து இதில் எந்த டைரக்ஷனில் கரண்ட் போகணுன்றதான் கொஸ்டின். Find the magnitude and direction of the current in the long straight wire so as to get the null point at point P. இந்த பாயிண்ட் Pல null point கிடைக்கணும்னா இதில் எந்த டைரக்ஷனில் வந்து கரண்ட் இருக்கும் அப்படின்றதான் வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க. சரியா? ஸோ ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நீங்களே ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் ஆன்சரை ரிவீல் பண்ணுறேன். ஸோ 2 minutes உங்களுக்கு டைம். ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு ஃபாஸ்ட். ஓகே, ஸோ காட் எனி ஆன்சர்? எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஐடியா கிடைச்சதா? ஓகே, ஸோ லெட் மீ ரிவீல் இட். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை நல்லா கவனிங்க. முதல் விஷயம் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு லாங் ஸ்ட்ரைட் ஒயர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு சர்க்குலர் காயில் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இந்த சர்க்குலர் காயிலோடைய டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, லெட் மீ ட்ரா இட் ஹியர். ஸோ இதான் வந்து லாங் ஒயர், ரைட்? ஸோ இந்த பக்கத்தில் ஒரு சர்க்குலர் காயில் இப்படி வச்சுருக்காங்க. அந்த சர்க்குலர் காயிலில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து 2 ஆம்பியர் வந்து இந்த டைரக்ஷனில் பாஸ் ஆகிறது கிளியராக கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் காயிலில் ஆன்டி கிளாக் வைஸில் 2 ஆம்பியர் பாஸ் ஆகுது. நம்ம அந்த கிளாக் வைஸ் ரூல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ இதை கரண்ட் வந்து என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா நமக்கு சென்டரில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அவுட்வேர்டில் ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டு காயில் வந்து சென்டரில் வந்து அவுட்வேர்டில் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? சென்டரில் mu naught I divided by 2 times of the R. ஒன்று. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? கொஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்க, சென்டரில் நல் பாயிண்ட்டுன்னு இருக்கணும்னு சொல்கிறாங்க. நல் பாயிண்ட்னா என்னது? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த ஒயர் இந்த பாயிண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து கேன்சல் ஆகணும். அதுக்கு பேர் தான் நல் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போது இங்கே இது ரெண்டுத்துக்குலாம் சென்டர் நம்ம எடுத்துக்கிறோமா? இந்த சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்டர் வந்து ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கேருந்து நீங்கள் கரண்ட்டை இப்படி மார்க் பண்ணணும். மேலே மார்க் பண்ணாதான், அப்வர்டில் மார்க் பண்ணாதான் உங்களுக்கு இந்த பாயிண்டில் இந்த சென்டரில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்வர்டில் ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் அடி போகுது. At that particular point, the magnetic field would be inward. So we would say that at this particular point, we can clearly say that magnetic field would be inward. ஓகே, ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்வர்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இன்வர்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஒயருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலா ஃபார் ஒயர்? For wire, we would clearly say the magnetic field formula would be mu naught I divided by 2 pi R. Correct?
ஸோ இது வந்து காயில் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது வந்து ஒயருக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ ஐடியா என்ன அப்படின்னா இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அதான் வந்து இதோடைய ஐடியா. ஸோ வி வுட் சே தட் 1 and 2 மஸ்ட் பி ஈக்குவல். ஸோ இப்போ இந்த 1 and 2 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது என்ன வரும், மியூ நாட் ஐ டிவைடட் பை 2 பை ஆர். அண்ட் இது என்ன வரும், மியூ நாட், இங்கே கரண்ட் வந்து 2 ஆம்பியர்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. தட் வில் பி 2 டைம்ஸ் ஆஃப் த ரேடியஸ். ஸோ மியூ நாட் கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஐயோ, அண்ட் ஆல்சோ யூ கேன் சி ஹியர் யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் ஆல்சோ யூ கேன். இதில் கரண்ட் வந்து அப்வர்டுன்னு நமக்கு தெரியும் கிளியரா. அப்போ டவுன்வோர்ட் ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எலிமினேட் பண்ணிவிட்டு எய்தர் ஏவாக இருக்கணும் இல்லை டியாக இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா இங்கே வந்து என்ன வரும், ஐ, இந்த 2 and 2 கூட கேன்சல் ஆயிரும். ஸோ ஐ டிவைடட் பை பை இன்டூ ஆர். ஆர்ன்றது இதுதான், இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். ஸோ தட் பி 10 centimeter. ஸோ 10 into 10 to the power of minus 2. And here 2 divided by r. Here radius என்ன கொடுத்துருக்காங்க, இந்த radius. That radius is given to us 5 centimeters. Right? So 5 centimeters. Yes. So 5 centimeters. Now 5 into 10 to the power of minus 2. This will get cancelled. 5 table இது 2 time போகும். So அப்போ ஐன்றது வந்து நமக்கு என்ன வரும், 4 pi அப்படின்னு வரும். And the current would be upward direction. So that would be the final answer for this. And it is matching with option A would be the correct answer for this particular problem. So this is how you can able to solve this type of question. Clear? இதான் என்ன பண்ணோம், இந்த மாடல் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். Okay, so very simple, but you need to be a bit logical to solve this one. Master, Yes, ask Krish. how is it upwards? There should be downwards. Which one? I didn't get the direction part. For that you have to use the right hand thumb rule, right? Right hand thumb rule use பண்ணி பாரு. இங்க இருக்கா வயர் எப்படி இருக்கு, எந்த எதுக்கு நீ கேக்குற, வயருக்கு கேக்குறியா இல்ல காயிலுக்கு கேக்குறியா? So the direction of the wire. Direction of the wire, right? So direction of the wire க்கு என்ன பண்ணிக்கோ, you take your right hand. In your right hand you point your thumb towards the direction of this, right? So thumb இதுல place பண்ணு. And you see here automatically your remaining curled finger will be on inward only, no? Correct? Yes, sir. Yeah. So you place your thumb along this wire and you see your remaining 4 fingers will be pointing downward on this point. Downward only it will point. So அப்போ இது ப்ரொடியூஸ் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்டா இருக்கும், இது ப்ரொடியூஸ் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அவுட்வர்டா இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகும். ஸோ தட் இஸ் அ ஹோல் ஐடியா தட் யூ கேன் கீப் இட் இன் யர். ஓகே, ஸோ தட்ஸ் இட். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், எப், ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4 pi would be the correct answer. Okay, next இந்த question பாரு. The working of a dynamo is based on the principle of what? Okay, ஸோ டைனமோட பிரின்சிபல் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனா, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்டா, மேக்னெட்டிக் எஃபெக்டா, கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் கரண்டா? ஸோ ஒர்க்கிங் ஆஃப் அ டைனமோ இஸ் பேஸ்ட் ஆன் வாட் பிரின்சிபல்? டெல் மீ. வெரி சிம்பிள். டைனமோன்றது வந்து என்னென்னா பேசிக்காக கரண்ட்டை நீங்கள், அதாவது நீங்கள் வந்து ஒரு சைக்கிளில் வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு சில்வர் கலரில் ஒரு டைனமோ மாட்டியிருப்பாங்க. அது வந்து வீலில் டச் பண்ணுற மாதிரி மாட்டியிருப்பாங்க. நீங்கள் சைக்கிள் வீலை மிதிக்க மிதிக்க அந்த சில்வர் வீல் மூலமாக நம்ம சைக்கிளோட முன்னாடி கனெக்ட் பண்ணியிருக்க பல்ப் வந்து எரியும். ஓகே, அதான் பேசிக்காக ஒரு டைனமோ. ஸோ அப்போது டைனமோன்றது எந்த பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுது? டைனமோ இஸ் பேசிக்கலி ஒர்க்கிங் ஆன் த பிரின்சிபல் கால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ என்ன அது, மேக்னெட்டிக் எஃபெக்டை மாற்றுறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும், கரண்ட் வந்து என்ன ஆகும், இன்டியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ டைனமோ இஸ் பேசிக்கலி ஒர்க்கிங் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஓகே, லுக் இன்டு திஸ் கொஸ்டின், how to solve this. ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்க, இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ஸோ இதில் என்ன சொல்றாங்க, ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க பாருங்க. A magnet is cut into 3 equal parts. Okay, so let's say there is a magnet here. There is a magnet. Okay, இந்த மேக்னெட்டோட ஒரிஜினல் லெங்த் வந்து என்னது, L ன்னு நம்ம எடுத்துக்கலாம். Okay, the original length of the magnet would be L. Is cut into 3 equal parts perpendicular to its length. So இந்த மேக்னெட் வந்து 3 ஈக்குவல் பார்ட்டா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கட் பண்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், second part and third part. First part, second part
and third part இப்படி கட் பண்றோம். ஓகே, ஒரிஜினல் கட். அடுத்து the time period of the original magnet is t naught. ஒரிஜினல் மேக்னெட்டோட டைம் பீரியட் வந்து t naught in a uniform magnetic field. Then the time period of each part in the same magnetic field would be. அப்போ ஒவ்வொரு மேக்னெட்டோடைய டைம் பீரியட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பேசிக்ஸ்லேருந்து போகணும். ஃபர்ஸ்ட் அப்போ நமக்கு என்ன தெரியணும், டைம் பீரியடோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும், ரைட்? ஸோ வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் த மேக்னெட், அந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். ஸோ லெட்ஸ் ரைட் த டைம் பீரியட் ஆஃப் த மேக்னெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் ஹோல் மேக்னெட், ஃபார் ஹோல் மேக்னெட்னா ஃபுல் மேக்னெட். இந்த ஃபுல் மேக்னெட்டுக்கான டைம் பீரியட் டி நாட்னு கொடுத்துருக்காங்களா, அதோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை எம் இன்டூ பி. இதுதான் ஃபார்முலா, சரியா? ஸோ the time period for the whole magnet would be 2 pi square root of moment of inertia, magnetic moment and the magnetic field. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றாங்க, இந்த மேக்னெட்டை 3 பீஸா கட் பண்ணிட்டாங்க. இப்படி 3 பீஸா கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பீஸோடைய மேக்னெட்டிக் ஒரு பீஸோடைய வேல்யூ என்ன ஆயிரும்னு பாருங்க. இதான் ஒரு பீஸ். இந்த ஒரு பீஸோடைய லெங்த் என்ன ஆயிரும்னா L/3 ஆயிரும். இந்த ஒரு பீஸோடைய மாஸ் என்ன ஆயிரும்னா M/3 ஆயிரும். இதோட ஹோல் மாஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, இதோட ஹோல் மாஸ் வந்து நம்ம எம்னு எடுத்துக்கலாம். அடுத்தது லெங்த் வந்து எல்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க மாஸ் வந்து M/3, லெங்த் வந்து என்ன ஆயிரும், L/3 ஆயிரும். ஓகே, இப்போ இந்த ஒரு பீஸோடைய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா என்ன, மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பீஸோடைய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா என்ன ஆயிரும்னா, ஜென்ரலா வந்து ஒரு மேக்னெட் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னா, ஓகே, டைம் பீரியட் ஆஃப் த ஹீச் மேக்னெட், ரைட்? ஸோ இப்போ இந்த ஒரு மேக்னெட் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, லெட்ஸ் சே இது வந்து சென்டர்லேயே ரொட்டேட் ஆகுதுன்னு நம்ம வச்சுப்போம், சரியா? இப்போ சென்டர்லேயே அது ரொட்டேட் ஆச்சு, இந்த மேக்னெட் வந்து வைப்ரேட் ஆச்சு, இல்லை அப்படி கொடுத்துருக்காங்களா? Perpendicular to its length, the time period of the original magnet is this, the time period of the each part of the magnetic field. So first நம்ம magnetic momentக்கு என்ன ஆகும் அனலைஸ் பண்ணுவோம். நீங்க magnetic momentன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த magnetic momentோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, magnetic momentோட ஃபார்முலா வந்து என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் அப்படின்றதான் வந்து நம்ம சொல்லுவோம். மேக்னெட்டோடைய இது போல் ஸ்ட்ரென்த் அண்ட் அதோடைய டிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் பர்பண்டிகுலராக கட் பண்ணுறதுனால இதோட போல் ஸ்ட்ரென்த் என்னது, இதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ ஃபுல் மேக்னெட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல் மேக்னெட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன வரும் பாருங்க. இந்த ஃபுல் மேக்னெட்டுக்கு வந்து நமக்கு வரக்கூடிய மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து போல் ஸ்ட்ரென்த் இன்டூ எல் அப்படின்னு வரும். ஓகே, இந்த ஆஃப் மேக்னெட்டுக்கு அதாவது கட் பண்ணோம் இல்லையா, இந்த மேக்னெட்டுக்கு வந்து போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்னா M இன்டூ L/3 ஆயிடும். ஓகே, ஸோ இதுக்கு போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆயிடுது, M இன்டூ L/3 ஆயிடும். மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா என்ன ஆகும்னு பாருங்க. இந்த ஃபுல் மேக்னெட்டுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா என்னவா இருக்கும் அப்படின்னா மாஸ் டைம்ஸ் ஸ்கொயர் ஆஃப் த லெங்த் டிவைடட் பை 12 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஃபுல் மேக்னெட்டோடைய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. அப்போ இந்த ஒரு பீஸ் ஆஃப் மேக்னெட்டுக்கான மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா என்ன வரும்னா, இதோட மாஸ் என்ன M/3 ஆயிருதா மாஸே. ஸோ மாஸ் வந்து M/3, லெங்த் என்ன ஆயிருது, லெங்த் வந்து L/3 ஆயிருது. L/3 டிவைடட் பை த ஹோல் ஸ்கொயர் அப்படி டிவைடட் பை 12ன்னு வரும். அப்போ இந்த நியூ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க. இது கம்பேர் டு ஹோல்டு மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியோட கம்பேர் பண்ணலாம் நீங்கள். ML ஸ்கொயர் பை 12 இன்டூ 1/3 ஸ்கொயர் அப்படின்னு வரும். கரெக்டா? ML ஸ்கொயர் பை 12, இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 3 ஸ்கொயர் இருக்கு. அப்போ 1/3 கியூப் ஆயிரும். ஓகே, ஸோ டோட்டலாக 3 கியூப் ஆயிரும். அப்போ நியூ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா வந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஓல்டு மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா விட 27 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ த நியூ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா would be I/27. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நியூ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா, நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து ஓல்டு மேக்னெட்டிக் மொமெண்ட்டை விட என்னவா இருக்கும், 3 டைம்ஸ் வந்து இதுவாக இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்சோ ரைட் தட் ஆல்சோ ரைட் இயர். this M/L அப்படின்றது the old magnetic moment. So we would say that the new magnetic moment, so new magnetic moment would be M/3. okay, M/3. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் தெரிஞ்சிடுச்சு, நியூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் தெரிஞ்சிடுச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நியூ டைம் பீரியட் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நியூ டைம் பீரியட் என்ன வரும், நியூ டைம் பீரியட் பேசிக்காக இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் வந்து இட்ஸ் இன்வெர்ஸ்லி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட். கரெக்டா? இது ரெண்டு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பை ப்ரொபோர்ஷனாலிட்டி வி நோ தட் ரைட், டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட்.
இதை வச்சு நம்ம நியூ டைம் பீரியட் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நியூ டைம் பீரியட் டி டேஷ், ஓல்டு டைம் பீரியட் டி நாட், நியூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ டேஷ், ஓல்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ. அதே மாதிரி நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் டைம் பீரியடோட மேக்னெட்டிக் மொமெண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே எம் டேஷ் வரும், மேலே வந்து எம்னு வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐ டேஷ் வந்து என்னது, ஐ பை 27, ஐ பை 27, இங்கே ஆல்ரெடி ஐ இருக்குது. எம் டேஷ் என்னது, எம் டேஷ் வந்து பேசிக்கலி எம் பை 3, எம் பை 3, இங்கே 3 வந்துடும். ஓகே, இந்த எம் இந்த எம் இந்த ஐ இந்த ஐ கேன்சல் ஆயிரும். அப்போ டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு டி நாட். இப்போ இங்கே என்ன வரும், 1 பை 27 இருக்கா, 27 நீங்கள் என்ன பண்ணலாம், 9 into 3ன்னு எழுதலாமா. ஓகே, ஸோ 1 பை 27 9 into 3ன்னு எழுதலாம். இந்த ஹோல் ரூட் இங்கே ஆல்ரெடி ரூட் 3ன்னு இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 9ஓட ரூட் வந்து மேலே ரூட் 3 கேன்சல் ஆயிரும். அப்போ பேசிக்காக என்ன வரும் உங்களுக்கு, 1 பை 3ன்னு வருவீங்க. கரெக்டா. ஸோ 1 பை 3. ஸோ டி டேஷ் பை டி நாட் இஸ் ஈக்குவல் டு 1 பை 3. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், டி டேஷ் இஸ் பேசிக்கலி டி நாட் பை 3ன்றது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி நாட் பை 3ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு சால்வ் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், மெயினாக நமக்கு முதல்ல இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன தெரியணும், 2 விஷயம் தெரியணும். ஒன்று டைம் பீரியடோட ஃபார்முலா தெரியணும், டைம் பீரியட். ரெண்டாவது மேக்னெட்டிக் மொமெண்ட் தெரியணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியணும். ஒரு மெட்டீரியல் லெங்த் ஆஃப் த மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டரில் ml²/12 தான். ஓகே, ஸோ அடுத்தது மேக்னெட்டிக் மொமெண்ட். மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னது, it is a product of the one of the distance the pole strength into the distance between the pole strength. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற எல்லா ஃபேக்டரையும் கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் how you can able to calculate this. Is it clear? இதில் ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா சொல்லுங்க. Clear, right? Yes, let's go for the next question. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி நாட் பை 3 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின், the shape of the wavefront of light diverging from a point source is plane, hyperboloid, conical and spherical. Which would be the correct answer? Shape of the wavefront of diverging from a point source is conical, spherical, plane and hyperbolic. Which is correct? Plane. Okay. Fresh. Conical. Conical. Okay. So think about this. They are saying the shape of the wavefront diverging from a point source, right? So light. Spherical. So it is diverging, right? நம்ம ஆல்ரெடி இது பண்ணியிருக்கோம்ல, டைவர்ஜிங் தானே டைவர்ஜிங். ஸோ டைவர்ஜிங்னா எப்படி வரும்ல, இதுக்கு நீங்கள் வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சிங்கன்னா எல்லா பாயிண்ட்டுக்கும் இப்படி வரைஞ்சிங்கன்னா நோட் பண்ணிங்கன்னா இப்படி தானே வரும். ஸோ இந்த கான்கேவ், கான்வெக்ஸ் இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வரும், ஸ்பெரிக்கல் கேட்டகரியில் தான் வரும். ஸோ அதனால் அதுக்கான ஆன்சர் வந்து ஸ்பெரிக்கல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்க. Look into this question, how to solve this. This one, இதில் என்ன சொல்கிறாங்க, 3 charge particle or collinear. collinearனா என்ன மீனிங், collinearனா எல்லா சார்ஜ் பார்ட்டிகளும் ஒரே லைனில் அரேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் collinearனு அர்த்தம். ஓகே, ஆல் சார்ஜ் பார்ட்டிகல் ஆர் அரேஞ்ச்ட் இன் சேம் லைன், தட் இஸ் வாட் இட் கால்ட் அஸ் collinear. ஆர் இன் ஈக்லிபிரியம், எல்லாமே ஈக்லிபிரியமில் இருக்குது. அப்போ தென் எது கரெக்ட், ஈக்லிபிரியம் இஸ் அன்ஸ்டேபிள், ஆல் த சார்ஜ் பார்ட்டிகல் கேன் ஆஃப் சேம் polarity, all charge particles have the same polarity, the equilibrium is unstable and all the charge particles cannot have the same polarity. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி சம்மில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அவங்க சொல்கிறது என்னது, எல்லாமே வந்து சேம் பொலாரிட்டின்னு சொல்கிறாங்களா. ஸோ அப்போ முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். ஐ மீன் எல்லாமே வந்து என்னது ஈக்லிபிரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுதான் மேஜர் பாயிண்ட். ஈக்லிபிரியம்னா எல்லாமே நெட் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு சார்ஜ் நான் வைக்கிறேன், இங்கே ஒரு சார்ஜ் வைக்கிறேன், சென்டரில் இங்கே ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ஜ் வைக்கிறோன்னு வச்சுப்போம். இப்போ இந்த எல்லா சார்ஜும் ஈக்லிபிரியமாக இருக்கான்றது சும்மா ஒரு கெஸ் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ஜ் எடுத்துக்கோங்க. இந்த சார்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கியூ என்ன பண்ணும், இந்த சார்ஜை ரைட் சைடில் ரிப்பெல் பண்ணும். இந்த கேபிட்டல் இந்த கியூ என்ன பண்ணும், இந்த சார்ஜை ரைட் சைடில் தான் ரிப்பெல் பண்ணும். அப்போது இந்த 2 சார்ஜும் இந்த ரைட் சைடில் தான் ரிப்பெல் பண்ணுது அப்படின்னா இது ஈக்லிபிரியமில் இருக்குமா, இருக்காது.
ஏன்னா இது வெளியில போயிடும் இல்லையா? ஸோ அப்போ எல்லா சார்ஜுக்கும் ஒரே சைன் இருந்தா கண்டிப்பா அதால என்ன பண்ண முடியாது? ஈக்லிபிரியமா இருக்க முடியாது. இதான் முதல் பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இஃப் ஆல் சார்ஜஸ் if all charges have same sign then there is no possibility for okay then there is no possibility for all charges in stable equilibrium for all charges in stable equilibrium. ஓகே, இதான் முக்கியமான நோட். சென்டர் வேணா ஈக்லிபிரியமா இருக்கும், அதாவது இந்த ஒரு சார்ஜ் வேணா ஈக்லிபிரியமா இருக்கும், ஆனா எல்லாமே ஈக்லிபிரியமா இருக்கா கேட்டா இருக்காது. அப்போ என்னவா இருக்கணும்னா இந்த சார்ஜில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு நெகட்டிவ்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நெகட்டிவாக போட்டேன்னா இப்போ என்ன ஆகும்? இது வந்து என்ன பண்ணும்? இதை ரைட் சைடில் ரிப்பல் பண்ணும். ஆனால் இந்த மைனஸ் கியூ என்ன பண்ணும்? இதை ரைட் சைடில் அட்ராக்ட் பண்ணும். இது லெஃப்ட் சைடில் ரிப்பல் பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணும். அப்போ இது என்ன ஆயிரும்? ஸ்டேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க, அதே மாதிரி இது என்ன பண்ணும்? இதை ரைட் சைடில் ரிப்பல் பண்ணும், இந்த மைனஸ் கியூ என்ன ஆகும்? லெஃப்ட் சைடில் அட்ராக்ட் பண்ணும், இதுவும் ஸ்டேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க, இதுக்கு வந்தீங்கன்னா இந்த சார்ஜ் என்ன பண்ணும்? இதை லெஃப்ட்ல அட்ராக்ட் பண்ணும், இது என்ன பண்ணும்? இதை ரைட்ல அட்ராக்ட் பண்ணும். அப்போ இது ரெண்டும் என்ன இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அப்போ இந்த மூணு சார்ஜும் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? இட் மஸ்ட் பி அ ஆல் த சார்ஜஸ் மஸ்ட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பொலாரிட்டி. த சார்ஜஸ் மஸ்ட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பொலாரிட்டி. இதை வச்சு நீங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆல் த சார்ஜஸ் பார்ட்டிகல் கேன் நாட் ஹாவ் த சேம் பொலாரிட்டி. இது ட்ரூ தான். ஆல் த சார்ஜ் பார்ட்டிகல் ஹாவ் த சேம் பொலாரிட்டி. இது ஃபால்ஸ். அப்போ இதை இக்னோர் பண்ணிடுவீங்களா? இது வந்து ஈக்லிபிரியம் இஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னாங்க அவங்க சொல்றாங்க. பட் அவங்க ஆல்ரெடி ஈக்லிபிரியம்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதை செக் பண்ணிக்கலாம், அது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியமா இல்லை ஸ்டேபிள் ஈக்லிபிரியமானு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல பிக் பண்ணணும் இல்லையா? இப்போ தேர் சேயிங் சேம் பொலாரிட்டி இருக்காதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஆனால் டி ஆப்ஷன் பாருங்க, the equilibrium is unstable and all the charged particle cannot have the same polarity. இதான் மோர் சூட்டபிள். ஏன் இது மோர் சூட்டபிள்னா இந்த சார்ஜை நீங்க சும்மா லைட்டா ரைட்ல இப்படி நவுத்தி பாருங்க. இப்படி ரைட்ல நவுத்துங்க. இப்படி ரைட்ல நவுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல இந்த சார்ஜ் என்ன பண்ணும்? இதை வேகமா அட்ராக்ட் பண்ணிடும். கரெக்டா? இந்த சார்ஜ் நீங்க ரைட்டா இப்படி நவுத்துனீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள அட்ராக்டிவ் பவர் வந்து அதிகமா இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாயிருச்சுல. அப்போ இந்த சார்ஜ் என்ன ஆயிரும்? ரைட் சைடில் மூவ் ஆயிரும். அதுக்கு பேர் தான் அன்ஸ்டேபிள்னு அர்த்தம். அன்ஸ்டேபிள்னா என்ன அர்த்தம்னா இந்த சார்ஜை லைட்டாக நம்ம ஷிஃப்ட் பண்ணோம்னா அது திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்தால் ஸ்டேபிள். திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கே வராமல் திருப்பி அப்படியே லெஃப்ட்லேயே போயிடுச்சுன்னா அது பேர் அன்ஸ்டேபிள். ஸோ இந்த சார்ஜை நம்ம ரைட்டில் மூவ் பண்ணோம்னா இது ஒரிஜினல் பொசிஷனுக்கு திருப்பி வராது. அதனால we will call this as unstable. So unstable equilibrium is unstable and all the charged particles cannot have the same polarity. So that is why D would be the correct answer for this particular question. Clear? புரிஞ்சுதா? Why D ne? So should be very careful while you are solving this. Okay, let's move on to next question. So D தான். Next 11th question பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க? In the following figure the diodes which are forward biased. இதுல எது வந்து forward bias ன்னு கண்டுபிடிக்கணும். 4 ஃபிகர் கொடுத்துருக்காங்கல்ல, ABCD 4 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து ஃபார்வர்ட் பயஸ்ன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு, செக் பண்ணுங்க எது ஃபார்வர்ட் பயஸ். நான் ஆல்ரெடி செமிகண்டக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? ஃபார்வர்ட் பயஸ்னா வந்து பி டைப் வந்து பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கணும், என் டைப் வந்து நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி நான் என்ன சொல்லியிருப்பேன்? பி டைப் எப்போவுமே ஹையர் பொட்டென்ஷியலில் இருக்கணும், என் டைப் எப்போவுமே லோவர் பொட்டென்ஷியலில் இருக்கணும். இது அனதர் பாசிபிலிட்டி டு செக் வெதர் இட் இஸ் ஃபார்வர்ட் பயஸ் ஆர் ரிவர்ஸ் பயஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தட் எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லுங்க பார்ப்போம். 1 minute டைம், ஃபாஸ்ட். Okay, which would be forward and which would be reverse?
So only C is some forward. சியா? சரி, செக் பண்ணலாமா? ஒண்ணா செக் பண்ணலாம். நிகாரிகா, you have anything to say? I also think C is. Okay. So anyway, let's check. So this is a diode, right? So அப்ப இது வந்து positive. So இது வந்து P type and this is N type, right? So this would be P type, N type. So P type வந்து பாசிட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கு. N type வந்து லோவர் polarity இருக்கு. So S is basically forward bias. ஏன்னா வந்து P side higher potential, N side lower potential இருக்கு. நெக்ஸ்ட் வந்து B பார்ட் பாருங்க. B பார்ட் பார்த்தீங்கன்னா P சைடில் பார்த்தீங்கன்னா -10 இருக்கு. N சைடில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுனா பேசிக்காக ஜீரோன்னு அர்த்தம். ஓகே, கிரவுண்ட்னா பேசிக்காக ஜீரோ. ஸோ அப்போ இது ஜீரோ, இது -10, இது கிரேட்டர். -10னா ஜீரோவான்னு கேட்டால் ஜீரோ தான் கிரேட்டர். அதனால இது வந்து ஃபார்வர்ட் பயஸ் கிடையாது, இது ரிவர்ஸ் பயஸ். தப்பு. நெக்ஸ்ட் இந்த பார்ட் பாருங்க. இது வந்து -5, இது வந்து -12. எது ஃபார்வர்ட் பயஸ்? யூ கேன் கிளியர்லி சே திஸ் இஸ் -5, ரைட்? அண்ட் -5 இஸ் பேசிக்லி கிரேட்டர் தென் -12. கரெக்டா? -5 வந்து -12ஓட கிரேட்டர். அப்போ இது கரெக்ட், இதுவுமே ஃபார்வர்ட் பயஸ். நெக்ஸ்ட் இது வந்து 0, இது 5, இது ரிவர்ஸ் பயஸ், இது கிடையாது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட். ஸோ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் வைல் யூ அனலைசிங். ஸோ ரெண்டு பாயிண்ட் தான் இதில் முக்கியம். ஒன்று ஃபார்வர்ட் பயஸாக இருக்கணும்னா பி சைடில் ஹையர் பொட்டென்ஷியல் இருக்கணும், என் சைடில் லோவர் பொட்டென்ஷியல் இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணுங்க. இங்கே 10 இருக்கு, இங்கே 5 இருக்கு, அப்போ மேட்ச் ஆகுது. சிலியும் பாருங்க, இங்கே வந்து -5 இருக்கு, இங்கே -12 இருக்கு, அதுவும் மேட்ச் ஆகுது. ஏன்னா -5 வந்து -12 கிரேட்டர் தான், கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால எஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு சால்வ் திஸ். லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட். இந்த கொஸ்டின் பாருங்க, 12th கொஸ்டின் பாருங்க. How to solve this one? An object approaches a convergent lens from the left of the lens with a uniform speed of 5 meter per second and stops at the focus. The image is what? Okay, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து approaches a convergent lens. So இங்க வந்து நீங்க டயக்ராம் வரைங்க, எப்படி வரும்? So if you draw the diagram for this one, ஸோ இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. இப்போ இங்க என்ன சொல்றாங்க? ஆப்ஜெக்ட் அப்ரோச்சஸ் த கன்வர்ஜென்ட் லென்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் த லென்ஸ் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது வந்து ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட்ல வருதுன்னு வச்சுப்போம். சடனாக என்ன பண்ணுது? இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ்க்கு வந்துடுது, ஸ்லோவாக இப்படி வந்துட்டே வந்து ஃபோக்கஸ்க்கு வந்துடுது. அப்போ அது இமேஜ் வந்து என்ன டைப் ஆஃப் மோஷன் இருக்கும்னு கேட்குறாங்க. மூவ் டுவர்ட்ஸ் த லென்ஸா, மூவ் அவே ஃப்ரம் த லென்ஸா, மூவ் அவே ஃப்ரம் த லென்ஸ் யூனிஃபார்மா? வாட் would be the correct answer folks? கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். இது நார்மலா லாஜிக்கை யோசிச்சிங்கனாலே ஆன்சர் வந்துடும். டெல் மீ. Which is correct? Think about this. So B. B, move away from the lens with non-uniform acceleration. Okay. Nigarika? C. Move away from the lens with uniform acceleration. Okay. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா பி தான். ஏன் பினா, இதுக்கான லாஜிக் பாருங்க, வெரி சிம்பிளான லாஜிக். நீங்க இங்க இருந்து 5 மீட்டர் பர் செகண்ட் கொண்டு வந்துட்டே இருக்கீங்களா, டக்குன்னு நீங்க ஃபோக்கஸ் வந்துட்டீங்கன்னா, இப்போ இவ்வளோ தூரம் வரைக்கும் உனக்கு இமேஜ் இங்க வரைக்கும் இருக்கும். டக்குன்னு இங்க இருந்து நீங்க ஃபோக்கஸ் வந்தீங்கன்னா இமேஜ் எங்க போயிடும்? இன்ஃபினிட்டிக்கு போயிடும், ரைட்? த இமேஜ் வில் கோ டு இன்ஃபினிட்டி அட் த மோமெண்ட் சடன்லி. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இமேஜ் இப்போ இங்கே முன்னாடி ஃபோக்கஸ் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இமேஜ் இங்கே எங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஃபோக்கஸ் வந்தோடனே இட் கோ டு இன்ஃபினிட்டி. அப்போது ஒரு மெஷரபிள் டிஸ்டன்ஸ்ல இருந்து அது இன்ஃபினிட்டிக்கு போகுதுன்னா அது யூனிஃபார்மாக போயிருக்கும், இப்படின்ற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது போயிருக்கும், ரைட்? ஸோ அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம்? மூவ்ஸ் அவே ஃப்ரம் த லென்ஸ் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் would be the most suitable answer for this particular question. Okay, so with this let's move on to the next. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இதான், மூவ்ஸ் அவே வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். சரி, நெக்ஸ்ட் அசெஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின். இது பாருங்க, இதில் என்ன சொல்றாங்க? ஸோ அசெஷன், photoelectric current increases with increases in the intensity of the incident radiation for a given frequency of incident radiation and the accelerating potential. அதாவது சிம்பிளா இதுல அவங்க கேட்கறது வந்து photoelectric current வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்றாங்க. எப்போ? இன்க்ரீஸ் இன் த இன்டென்சிட்டி அப்படின்றாங்க. இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
Tell me, is it a true or false? By increasing the photoelectric current, is that the intensity will increase or not? I mean, True, intensity, sir. yeah. So it is true, correct? Because now already நம்ம பார்த்த மாதிரி intensity is directly proportional to the ejected photons, right? I mean, incident photons. So அப்ப photons increase பண்ணனும், ejected electron increase ஆகும். So that is basically true. Next, false. இது பாருங்க, reason பாருங்க. Increase in intensity of the incident radiation result in increasing in the number of electron per second, hence an increase in photocurrent. So that is also obviously true, and this is explains that. So you'll say both assertion and reason are true, and reason is the correct explanation of the assertion. Okay, so fine. Let's move on to the next question. In the question பாருங்க 14, இதுல என்ன சொல்றாங்க? Assertion. At a point in a space, the electric field point towards north. Okay, at a point in a space, the electric field point towards north. Okay, electric field point towards north. In the region surrounding this point, the rate of change of potential will be zero along the east and west. அப்படின்னு சொல்றாங்க. Reason, the electric field due to charge in the space. The electric field due to a charge is the space around the charge. Electric field due to a charge is the space around the charge. ஸோ இவங்க சொல்றாங்க, இப்போ என்ன சொல்றாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ லுக் அட் த பார்ட் கேர்ஃபுல்லி. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு நார்த்தில். அவங்க சொல்றது வந்து இந்த சவுத் டு நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், ரைட்? இந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் வந்து ஜீரோன்னு சொல்றாங்க. ட்ரூவா ஃபால்ஸா? True, sir. தட் இஸ் ட்ரூ. ஏன் ட்ரூ? வை ட்ரூ? The equipotential. That is the correct thing. Yes, sir. So yes, it is the equipotential line, because equipotential எப்பவுமே என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா தான் வரும். ஸோ அப்போ இதில் 2 பாயிண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, லெட்ஸ் டேக் 2 பாயிண்ட்ஸ் ஹியர். ஸோ ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்ட் அப்படின்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னா, லெட்ஸ் சே this would be a A point, and let's say this would be a B point. The idea is potential at A and potential at B would be same. So ரெண்டுமே சேம்னா difference automatically 0. So that is true. அடுத்தது electric field due to a charge is a space around the charge. That is also true. அதாவது என்னது, சார்ஜ் சுற்றி என்னதான் இருக்கும் உங்களுக்கு, ஆப்வியஸாக யூ டூ ஹாவ் அ எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரைட்? ஸோ தட் இஸ் ஹவ் இட் would be. Clear? Fine. 1 minute guys. Hello.